Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நேற்று ஏன் வீடியோ வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி 1,81,1000 கடன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் நம்ம 1 lakh பே பண்ணிட்டோம். பேலன்ஸ் 81,000 தான் நமக்கு கடன் இருக்குது. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்ம போட்டிருந்த எல்லா சீட்டு காசும் வந்துடும். அந்த அமௌண்ட்டும் ப்ளஸ் என் ஹஸ்பண்டோட சேலரியும் எடுத்து அந்த 81,000 பே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நேற்று போயிட்டு 1 லட்ச ரூபாய் கட்டிட்டு வந்துட்டோம். பேலன்ஸ் 81,000 மட்டும் பேலன்ஸ் நிற்கிது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, தீபாவளி வரப்போகுது, அதுக்கான கோல் சேவிங் சேலஞ்ச் சொல்லுங்கள் சிஸ்டர். ஏன்னா நான் ஆல்ரெடி டைம் 80 டேஸ்க்கு 70 டேஸ் 60 டேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் இன்னும் கோல் சேவிங் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி செப்டம்பர் மாதத்தோட மணி சேவிங் சேலஞ்ச்லேயும் தீபாவளி வரப்போகுது, நமக்கு இன்னும் 60 நாட்கள் இருக்குது, அந்த சேவிங் சேலஞ்சஸும் போட்டிருந்தேன். 70 நாட்கள் இருக்குது, அதுக்கான சேவிங் சேலஞ்சஸும் போட்டிருக்கேன். இப்போ அந்த சிஸ்டர் கேட்டிருக்கதால இன்னும் 50 நாட்கள் நமக்கு இருக்குது. தீபாவளிக்கு அன்னைக்கு மோஸ்ட்டாக நமக்கு எந்த ஒரு தங்க காயின் நாணயம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வேஸ்டேஜ் டை சார்ஜெல்லாம் போட மாட்டாங்க, மேக்கிங் சார்ஜும் மோஸ்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி கோல்டை சேமிச்சு பணமாக சேமித்து அந்த கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு மணி சேவிங் சேலஞ்சஸ். தீபாவளி தன்று தங்கம் வாங்க நம்ம இப்படி கண்டிப்பாக பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலுமே ஒரு கோல்டு அப்படின்றது வாங்க முடியும். கோல்டு சேவிங் சேலஞ்சாகவும் இது மணி சேவிங் சேலஞ்சாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கோல்டு காயின் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பம் இருக்கும், ஒரு கம்மல் வாங்கணும், ஒரு இயரிங் வாங்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு மோதிரம் வாங்கணும், ஒரு கொலுசு வாங்கணுன்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆசை இருக்கும் இல்லையா, அதை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் இந்த நாள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீபாவளி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர் 31 நமக்கு தீபாவளி. ஆகஸ்ட் மாதம் ஆல்ரெடி 70 டேஸ் மணி சேவிங் சேலஞ்சும் சொல்லியிருப்பேன். செப்டம்பர் மாதம் 1 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 60 நாட்கள் மணி சேவிங் சேலஞ்சஸும் சொல்லியிருப்பேன். அதை பண்ண முடியாதவங்க இப்போ டைம் இருக்குது, இன்னும் நமக்கு 50 நாட்கள் டைம் இருக்குது. இந்த 50 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் இன்னும் 20 நாட்கள் டைம் இருக்குது. ஏன்னா நம்ம மணி சேவிங் சேலஞ்சஸ் எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நாளைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 11 அக்டோபர் மாதம் 31 தீபாவளி அப்படின்றதால 30 வரையும் தான் இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் நம்ம பண்ணணும். கரெக்டாக 50 டேஸ் மணி சேவிங் சேலஞ்சஸாக இதை பண்ண போகிறோம். நாட்கள் பார்த்தீங்கன்னா 50 நாட்கள் இருக்குது. வாரம் பார்த்தீங்கன்னா 7 வாரம் இருக்குது. மாதம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் இருக்குது. எப்பயும் மாதிரி தின சேமிப்பு, தின சம்பளம் வாங்குறவங்க எப்படியெல்லாம் பண்ணலாம், இல்லை தினமும் சேமிக்கிற ஆளுங்க எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதே நான் சொல்கிறேன். 2 பவுன் வரையும் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மணி சேவிங் சேலஞ்சஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 பவுன் வரையும் வாங்கணும் அப்படின்னா தின சம்பளம் டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கு, இல்லை டெய்லி தான் நான் சேமிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 50 டேஸ் இருக்கு இல்லையா, 100 மில்லிகிராம் வாங்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு 1 கிராம் ரேட்டு 6,680 ரூபாய் இருக்கு. தீபாவளிக்கு மோஸ்டா டை சார்ஜ் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் இருக்காது. கோல்டு காயின்ஸுக்கு தங்கம் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஆஃபர் கொடுப்பாங்க வேஸ்டேஜ்ல, இல்லை நீங்க வாங்குற தங்கத்துக்கு வெள்ளி இலவசம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ தங்கம் வாங்குற டைமில் நீங்கள் வெள்ளியில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை உங்கள் பூஜை ரூமுக்கு ஏதாச்சும் வெள்ளியில் தேவைப்படுது அப்படின்னா குங்குமச்சிமிழி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம், கொலுசு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸாக உங்களுக்கு தேவையான பொருட்களாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ 50 நாள் இருக்குது, 100 மில்லிகிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா 15 ரூபாய் டெய்லி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 50 நாளுக்கும் 750 ரூபாய் நீங்கள் சேமிச்சுட்டு இருப்பீங்க. இதுவே 200 மில்லிகிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய தொகை 35 ரூபாய். 50 நாளுக்கும் சேர்த்த மாதிரி 35 ரூபாயா 50 நாளுக்கும் எடுத்து வச்சிங்கன்னா 1,750 ரூபாய் ஆகும். இதுவே 500 மில்லிகிராம் கோல்டு காயின் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை கோல்டு காயின் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு மூக்குத்தி வாங்கலாம், இல்லை குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கம்மல் வாங்கலாம் அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம் 1/2 கிராம் வாங்குறதுக்கு 70 ரூபாய் எடுத்து வச்சா போதும். 70 ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு 50 நாளும் இதே மாதிரி சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3,500 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க, 3,500. இதுவே 1 கிராம் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க எடுத்து வைக்க வேண்டிய தொகை உங்க சம்பளத்துல இருந்து, தின சம்பளம் வாங்குறவங்க 140 ரூபாய் எடுத்து வச்சா போதும் உங்க சம்பளத்துல இருந்து. 50 நாளும் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா 7,000 ரூபாய் ஆகும். 1 கிராம் நீங்க ஈஸியா வாங்கிடலாம். 2 கிராம் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னா 280 ரூபாய் எடுத்து வச்சா போதும். 280 ருபீஸ் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா 1 டேக்கு 14,000 ருபீஸ் நீங்க சேவ் பண்ணிடலாம். இதை தின சம்பளம் வாங்குறவங்க தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தினமும் சேமிக்கிறீங்க, உங்களுக்கு மாத சம்பளமா இருக்கலாம், வார சம்பளமா இருக்கலாம், ஆனா தினமும் சேமிக்க போறீங்க அப்படின்னா கூட இந்த 280 ரூபாய் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இல்லைங்க 1 பவுன் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்,
ஒரு பவுன் வாங்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா வேஸ்டேஜ் ஒரு 15% போட்டாங்கன்னா கூட 63,000 ரூபாய் நமக்கு ஆகும். சரிங்களா? இந்த 63,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு நாளைக்கு எடுத்து வைக்க வேண்டிய தொகை 1260 ரூபாய். ஒரு நாளைக்கு 1260 ருபீஸ் சேவ் பண்ணீங்கன்னா 50 நாளைக்கும் 1260 அப்படின்ட்டு 50 நாளுக்கும் எடுத்து வச்சிங்கன்னா 63,000 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க. ஒரு பவுன் தங்கம் அப்படின்றது ஈஸியா வாங்கிடலாம். பெரிய சும்கா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 பவுன் வாங்க போறீங்க இந்த தீபாவளிக்கு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு 2520 ரூபாய் எடுத்து வைக்கணும். 2520 ருபீஸ் சேவ் பண்ணீங்கன்னா 1 டேக்கு 50 நாட்களும் இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2520 ரூபாவை எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா 1,26,000 ரூபாய் எடுத்து வச்சிருப்பீங்க. உங்களை சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி சேமிப்பா பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்மளோட வருமானம் கம்மியா இருக்கும் போது நம்மளால 2 மாசத்துக்குள்ள இந்த 50 நாட்களுக்குள்ள எவ்வளவு வாங்க முடியும்னு யோசிச்சுக்கோங்க. 500 மில்லிகிராமா, 250 மில்லிகிராமா, 1 பவுனா, 2 பவுனா, 1 கிராமா, 2 கிராமா, 100 மில்லிகிராம் காயின் வாங்க முடியுமா அப்படின்னு நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சேமிப்பு இருக்கணும். ஏன்னா நம்ம கடன் வாங்குற மாதிரி வச்சிருக்காதீங்க. வார சம்பளம் வாங்க போறீங்க இல்ல வாரம் நீங்க சேமிக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஏன்னா நமக்கு வார கணக்குப்படி 7 வாரம் தான் நமக்கு டைம் இருக்கு. இந்த 7 வாரத்துக்குள்ள இங்க எப்படி தின சம்பளம் வாங்குறவங்களுக்கு 50 நாள் டைம் இருக்கும், வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு 7 வாரம் டைம் இருக்கு. சரிங்களா? 100 மில்லிகிராம் அப்படின்னா 100 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கும். இதுவே 250 மில்லிகிராம் அப்படின்னா 250 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கும். ஒரு வாரத்துக்கு நான் சொல்றது, ஒரு வாரத்துக்கு 250 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா வாரம் 7 வாரமும் 250 ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1750 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க. இதுவே 500 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல 500 மில்லிகிராம்ல ஏதாச்சும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 500 ரூபாய் எடுத்து வைங்க. ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா 7 வாரமும் 500 ரூபாய் ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா 3500 ரூபாய் 3500 சேவ் பண்ணியிருப்போம். 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு ஒரு வாரத்துக்கு எடுத்து வைக்கணும்? 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும். 7 வாரமும் 1000 ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 7000 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க. 7000 ருபீஸ் நீங்க சேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுவே 2 கிராம் வாங்க போறீங்க அப்படின்னா 2000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. 7 வாரத்துக்கும் 2000 ரூபாய் சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா 14,000 ரூபாய் 2 கிராம் வாங்குறதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேமிக்கணும். 1 பவுன் வாங்கணும், கிட்டத்தட்ட 1 சவரன் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? 9,000 ரூபாய், 9,000 ருபீஸ். வாரத்துக்கு 9,000 ருபீஸ் எடுத்து வச்சீங்கன்னா 7 வாரமும் நீங்க 9,000 9,000 சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 7 வீக்ஸும் கண்டினியூஸா 63,000 63,000 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க. இதுவே 2 பவுன் நீங்க வாங்க போறீங்க இந்த தீபாவளிக்கு அப்படின்னா 1 வீக் நீங்க எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 18,000 ருபீஸ். 18,000 ரூபாய் ஒரு வாரத்துக்கு நீங்க எடுத்து வைக்கணும். 7 வாரமும் இதுவே கண்டினியூஸா 18,000 ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா 1,26,000 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ சொல்ற உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. மந்த்லி சேலரி, மாத சம்பளம் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா 100 மில்லிகிராம் வாங்க நமக்கு இன்னும் 2 மாதம் டைம் இருக்கு. இது செப்டம்பர் மாசத்துல இந்நேரத்துக்குலாம் சேலரி கண்டிப்பா போட்டுருவாங்க. 10ஆம் தேதிக்குள்ள மோஸ்டா எல்லாருக்கும் போட்டிருப்பாங்க. சோ செப்டம்பர் அக்டோபர் 2 மாசம் நமக்கு டைம் இருக்கு. மாசத்துல 100 மில்லிகிராம் காயின் வாங்க இந்த மாசம் நீங்க எடுத்து வைக்க வேண்டிய தொகை 360 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட சேலரியில இருந்து. இந்த மாசம் அப்போ 720 ருபீஸ் ஈஸியா சேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. 2 மாசம் 360 இந்த மாசம் ஒரு 360, அடுத்த மாசம் ஒரு 360. ஸோ 100 மில்லிகிராம் வாங்க நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 8,000 ரூபாய் வருமானம் அப்படின்னா கூட நீங்க கவலை பண்ண வேண்டாம். நம்ம 360 ரூபாய் இந்த மாசம் எடுத்து வச்சுட்டா போதும். அடுத்த மாசத்துக்கு ஒரு 360 ரூபாய். இல்லத்தரசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இல்லத்தரசி சேமிப்புல இருந்து கூட இந்த அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்ண வச்சிடலாம். 250 மில்லிகிராம் அப்படின்னா இந்த மாசம் செப்டம்பர் மாசம் ஒரு 875 ரூபாய். 12,000 ரூபாய் வருமானம் அப்படின்னா கூட ஒரு 875 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாசம். அடுத்த மாசம் ஒரு 875 1750 ரூபாய் எடுத்து வச்சிடலாம். இதுவே 500 மில்லிகிராம் 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னா 2 மாசம் டைம் இருக்கு. இந்த மாசம் 1750 ரூபாய் 1750 ருபீஸ் எடுத்து வச்சோம் அப்படின்னா 3500 நம்ம சேவ் பண்ணிட்டு இருப்போம் 2 மாசம் முடிவுல. 1 கிராம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் உங்களோட வருமானத்துல இருந்து 15,000 ரூபாய் உங்களோட சேலரி அப்படின்னா கூட ஒரு 3,500 ரூபாய் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம எடுத்து வச்சீங்கன்னா இல்லத்தரசி சேமிப்புல இருந்து ஒரு 1,500 ரூபாய் உங்களோட வருமானத்துல இருந்து ஒரு 1,500 ரூபாய் மொத்தம் 3,500 ரூபாய் சேமிச்சிடும். ஒரு 500 ரூபாய் அப்படின்றது எக்ஸ்ட்ராவா பிளாஸ்டிக்கோ அட்டையோ ஏதோ ஒன்று வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கிராசரியிலேருந்து என்னால் இந்த மாதம் குறைக்க முடிஞ்சுது, இல்லை தேவையில்லாத ஒரு ட்ரெஸ்ஸுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணலை,
இந்த மாதம் எனக்கு தேவையே இல்லை, அதுக்காக ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன், அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். மொத்தம் 3500 ரூபாய் சேவ் பண்ணி 7000 ரூபாய் 1 கிராம் அப்படின்றது ஈஸியாக வாங்கிடலாம். ஒரு 2 கிராம் அப்படின்னும் போது நமக்கு இந்த மாதம் ஒரு 7000 ரூபாய் எடுத்து வைக்கணும், அடுத்த மாதம் ஒரு 7000 ரூபாய், கிட்டத்தட்ட 14000 எடுத்து வச்சோம் அப்படின்னா 2 கிராம் வாங்கிடலாம். 1 பவுண்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய தொகை உங்களோட வருமானத்துலேருந்து 31,500 ரூபாய் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. 63,000 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க. 2 மாத முடிவில் 1 பவுண்ட் வாங்கிறதுக்கு, 1 சவரன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே 2 சவரன் வாங்கணும் அப்படின்னா 1,26,000 ரூபாய் தேவைப்படும். அப்போ உங்களோட வருமானம் எவ்வளவா இருக்கணும்? கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் வருமானமாக இருந்தால் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கலாம். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு 63,000 ரூபாய் இந்த மாதமும் அடுத்து 63,000 ரூபாய் அடுத்த மாதமும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 சவரன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தீபாவளி மாதம் அப்படின்றதால அக்டோபர் மாதம் வரப்போகிற மாதம் தீபாவளி மாதம் நமக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கணும். இந்த 2024 என்னால் பண கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் சேமிக்க முடியல தீபாவளிக்கு, எனக்கு ஒரு சில செலவுகள் இருக்குது, நான் அடுத்த வருஷம் சேவிங்ஸ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு சேவிங்ஸ் டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2025 நமக்கு எப்போ அக்டோபர் 20 திங்கட்கிழமை நமக்கு தீபாவளி நாள் வருது. இந்த திங்கட்கிழமை அக்டோபர் 20 2025 நம்ம சேமிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா இப்போ நம்ம சேமிக்கிற மாதிரி ஒரு தீபாவளி சீட்டு போடுறீங்க, 1000 ரூபாய் போட்டிங்கன்னா 15,000 ரூபாய் கிடைக்கும். தீபாவளி அக்டோபர் 2025 அக்டோபர் மாதம் திங்கட்கிழமைக்குள்ள உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது 2,000 ரூபாய் போட்டிங்கன்னா 30,000 ரூபாய் கிடைக்கும். 3,000 ரூபாய் போட்டிங்கன்னா 45,000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி போட முடியாது, எங்கள் சைட்லாம் தீபாவளி சீட்டு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டி போட்டுக்கலாம். 1 வருஷம் போடலாம், 1 இயர் ஆர்டியாக போட்டுக்கலாம். இந்த மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் 2024 செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் 2025 செப்டம்பர் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் அக்டோபர்லாம் 1 இயர் ஆர்டி க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம். மாதம் 1000 ரூபாய் போடுறீங்க ஆர்டியில் அப்படின்னா 12,000 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க 12 மாதத்தில். 6.5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட நமக்கு 429 ரூபாய் அப்படின்றது வட்டி கிடைக்கும். கிட்டத்தட்ட 12,429 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு தீபாவளிக்கும் இந்த அமௌண்ட் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். 2,000 ரூபாய் நீங்கள் மாதம் போடுறீங்க அப்படின்னா 24,000 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க, வட்டி 858 ரூபாய், கிட்டத்தட்ட 24,858 ரூபாய் உங்களுக்கு பணமாக கிடைக்கும் 12 மாதம் முடிவில் 1 இயர் ஆர்டியா. இதுவே 3,000 ரூபாய் போடுறீங்கன்னா 36,000 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க, 1,277 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு வட்டி கிடைக்கும். 1,287 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட். டோட்டலாக உங்களுக்கு 12 மாதம் முடிவில் 37,287 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். இது உங்களுக்கு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு ஒரு டூர் போகிறதுக்கோ செலவுகளுக்கோ உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுவே தங்கம் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா தீபாவளிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கோல்டு சிட்டாக போட்டுக்கலாம். 1000 ரூபாய் 2 எக்ஸ்ட்ராவாக நான் போட்டிருக்கேன், ஒரு 10,000 ரூபாய் சிட்டு கூட போட்டிருக்கேன். ஆனால் தீபாவளிக்கு நான் ஒரு தங்கம் வாங்குறது என்னோட வழக்கமாக இருக்குது. நான் என்ன பண்ணலாம், ஒரு 1000 ரூபாய் 2,000 ரூபாய் சிட்டா நீங்கள் இல்லத்தரசி சேமிப்புலேருந்து போட்டுக்கலாம். 2,000 ரூபாய் போட்டிங்கன்னா 3.5 கிராம் வரையும் சேரும். நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டில். இப்போ இந்த வருஷம் டிசம்பர் மாதம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அக்டோபரில் இந்த ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகி அக்டோபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில கடையில் எப்படின்னா நீங்கள் டிசம்பரில் ஆரம்பிக்கிறீங்க, டிசம்பரில் ஆரம்பித்து அக்டோபரில் கம்ப்ளீட் ஆனால் அக்டோபர்லேயே எடுக்க முடியாது. அடுத்த மாதம் அக்டோபரில் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நவம்பரில் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கூட ஒரு சில கடையில் இருக்குது. ஸ்ரீகுமரன்லாம் அந்த மாதிரி தான். ஆனால் ஜிஆர்டியை பொறுத்தவரை டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அக்டோபரில் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அக்டோபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் எச்சரிக்கையாக முன்னாடி மாதமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பரில் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அக்டோபரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். தீபாவளிக்கு ஒரு தங்கம் வாங்குற நினைக்கிற பர்சன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் 1000 2,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பரில் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி பாருங்கள். 2025 செப்டம்பர் கம்ப்ளீட் ஆகிடும். கோல்டு அப்படின்றது அக்டோபர் மாதம் 2025 போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல் சேவிங் டிப்ஸும் கோல் சேவிங் சேலஞ்சஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.